அதாவது சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு, எல்லாத்துக்குமே காவிரி மேலாண்மை நதிநீர் ஆணையத்திற்கு நிச்சயமாக அதுக்கு உறுதியான அனுமதி இல்லாமல் அந்த அனுமதி கொடுக்கப்பட மாட்டாதுன்னு காவிரி நதிநீர் மேலாணையம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. இதை தவிர இன்னைக்கு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஆனால் அதை விட பெரிய அரசியல் செய்கிறது யாருன்னா தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். ஆக நதிநீர் பிரச்சனை பற்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா முதலமைச்சர்லாம் ஏற்கனவே பேசி முடிச்சுட்டாங்க. நம்ம முதலமைச்சர் இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கார். ஆனால் இப்போ தான் 3ஆம் தேதி போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தீர்மானத்தில் கேட்டுக்கொள்வது, நாங்கள் பகிரங்கமாக தமிழ் தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசையும் அதை ஏனென்று கேட்காத தமிழக அரசையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்ற தீர்மானத்தை நான் இங்கு முன்மொழிகிறேன். 3ஆம் தேதி முதலமைச்சர் போகிறதாக சொல்லியிருக்காரு. ஆனால் போகும்போது அவர் தனியாக போகக்கூடாது. இன்றைக்கி எல்லா அங்கீகரிக்கப்பட்ட எல்லா கட்சிகளையும் அழைத்து கொண்டு போனால்தான் அவர் என்ன பேசுகிறார் என்பது எங்களுக்கு தெரியும். இல்லை என்றால் இன்றைக்கு காங்கிரஸ் அவருடைய அமைச்சரவையில் கூட்டணியாக இங்கே இருக்கிறது. கர்நாடகத்தில் இன்றைக்கி காங்கிரஸ் முதலமைச்சராக இன்றைக்கி சிவகுமார் இருக்கிறார். ஆக சிவகுமார் அழைத்து இவர் போகிறார் என்று சொன்னால் நட்பு ரீதியாக போகிறார்களா, நாட்டின் நன்மை கருதி போகிறார்களா என்பது எங்களுக்கு தெரியாது. இவர்கள் என்ன பேசுவார் என்பது எங்களுக்கு தெரியாது. அதனால் நிச்சயமாக நாங்கள் தமிழக முதலமைச்சரை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வது, நீங்கள் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளையும் கர்நாடகத்தில் கூட்டி செல்ல வேண்டும். இல்லை என்றால் சொந்த விஷயமாக போகிறார்கள் என்பதுதான் நாங்கள் கருத முடியும். நாட்டிற்கு நீங்கள் தரக்கூடிய செய்தியாக அது இருக்கும் என்பதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். ஜூன் 12ஆம் தேதி இன்னைக்கு மேட்டூர் அணை திறக்க வேண்டும், திறக்கவில்லை. ஜூன் மாதம் காவிரி நதிநீர் மேலாணையத்தினுடைய திட்டம் தான் இதுவரையில் வந்திருக்கிறது. காவிரி பகுதியில் இன்னைக்கு எல்லா நிலமும் காய்ந்து கருகி போயிருக்கிறது. பொதுச்செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு ஊர்வலத்திற்கு அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். 1ஆம் தேதி தஞ்சாவூர் நடைபெறுகிற அந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும், அனைத்து கட்சியை தேர்ந்தவர்களும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒருமுறை தமிழக அரசையும் கர்நாடக அரசையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்ற மேகதாது தீர்மானத்தை முன்மொழிகிறேன். அனைவரும் அதை வழிமொழியுமாறு அன்போடு கேட்டு, அனைவரும் மீண்டும் நான் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.